ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் ரோஸ் அப்புறம் நம்ம ஹீரோ ஜியாங் ரெண்டு பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. பார்த்தா டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து கனவுலேருந்து எந்திரிக்கிறா. அவள் எனக்கு எதுக்கு திரும்ப இந்த ஜியாங்கை பற்றின கனவெல்லாம் வந்துட்டு இருக்குன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இருக்க ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறா. அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடியே பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அவனோட அண்ணா ஷாவ் கிட்டேருந்து கால் வருது. நான் வந்துட்டு இப்போது அப்ரோட்லேருந்து ரிட்டர்ன் வந்துட்டேன், ஸோ என்னை மீட் பண்ணுறதுக்காக நீ ஏர்போர்ட் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அண்ணனை ரொம்ப பிடிக்கும். ஸோ வேகமாக பார்க்குறதுக்காக ஏர்போர்ட் போயிடுறா. ஸோ அப்போ பார்த்தா அவன் அண்ணா வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் நம்மளோட சக்ஸஸை யாரும் தடுக்க முடியாது, நம்ம எவ்வளோ பணத்தை இழந்தோமோ அது எல்லாத்தையுமே நான் சம்பாரிச்சிட்டேன், நம்ம இப்போது ஒரு ரிச்சான குடும்பமாக வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்புறம் அவன் சொல்கிறான், நம்மளோட அங்கிள் நம்மளுக்கு என்ன பாவம் பண்ணாரோ அதெல்லாம் அவருக்கு கண்டிப்பாக திரும்ப கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்புறம் அவங்க அண்ணாவுக்கு பேரண்ட்ஸ் கிடையாது, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு ஒரு நல்ல ஏஜில் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிற ஏஜில் இருக்கும் போது தான் அவங்க பேரண்ட்ஸ் இறந்து போயிருக்காங்க. ஸோ அப்போது பார்த்தா நம்ம ஹீரோயினோட அங்கிள் வந்துட்டு அவங்க அப்பாவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே திருடிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்காரு. அந்த அங்கிள் வந்து அவரோட பொண்ணு மட்டும்தான், அவங்க ஃபேமிலி மட்டும்தான் ரொம்ப சக்ஸஸாக இருக்கணும்னு நினச்சி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. பட் இப்போது நம்ம ஹீரோயினும் ஷாவும் வந்துட்டு ரொம்ப ரிச்சாக மாறிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோயினை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் அவன் அண்ணா கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த ரூமோட டோரை ஓப்பன் பண்ணால் உள்ளே இருக்குது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ ஜியாங் தான். நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு இவன் என்ன எங்கே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போது ஜியாங் வந்துட்டு உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், இப்போ கூட நான் சிங்கிளாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட தான் பேசுகிறான். நம்ம ஹீரோயின் இது என்ன நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோவும் ஷாவும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதனால தான் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அண்ணா கிட்ட இது என்னது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோக்கு கால் வந்துடுது. ஸோ அவன் அதை பேசுறதுக்காக வெளியில் போயிடுறான். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட அங்கிளோட பொண்ணு சூசி அங்கே வந்தாரா. சூசி ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு கசன் தான், பட் அவள் வந்துட்டு இங்கே நீங்களாம் ரொம்ப பூவராச்சே, எப்படி இங்கே வந்திருக்கீங்க, நீங்களாம் இந்த ரெஸ்டாரண்ட் கால் எடுத்து வைக்க கூட தகுதி கிடையாது அப்படின்னு பேசுகிறா. அப்போது நம்ம ஷாவ் வந்துட்டு எங்களை பற்றி தெரியாமல் நீ பேசாத, தேவையில்லாமல் நீ வார்த்தையை விடாத அப்படின்னு அவன் சொல்லிட்டு அங்கே பெரிய சண்டையாக ஆகிட்டு இருக்கு. ஸோ ஷாவுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டோட மேனேஜரை தெரியும். ஸோ அவன் அங்கே வந்துடுறான். ஸோ அந்த மேனேஜர் வந்துட்டு இங்கே என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சூசியை திட்டின உடனே அவளுமே கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோ பேசிட்டு வரும்போது ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் கொண்டு வரான். நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு இது உங்களுக்கான கிஃப்ட் தான் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அதை வாங்கிக்கலாமா வேண்டாமான்னு இருக்குது, பட் அதை வாங்கிக்கிறா. ஸோ அப்புறம் நம்ம ஹீரோ நான் வந்துட்டு இப்போ என்னோடய பேரண்ட்ஸை அப்புறம் நம்ம ஹீரோ நான் இப்போ என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸை மீட் பண்ணணும், ஸோ நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிராண்ட் பேரண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். ஸோ நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், ஹீரோயினை திரும்ப மீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹாப்பினஸோடு போகும்போது அவனுக்கு ஒரு அங்கிள் இருக்காங்க. ஸோ அந்த அங்கிள் என்ன உன் லைஃப்குள்ளே ஏதோ பொண்ணு வந்துட்டா போலியே, உன்னோட முகத்தில் இருக்க ரொம்ப சிரிப்பு பார்த்தாலே தெரியுது அப்படின்னும் போது கிராண்ட் பேரண்ட்ஸும் கேட்குறாங்க, உண்மைக்கேவாப்பா நீ வேகமாக மேரேஜ் பண்ணிக்கோ, அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு பேசுகிறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு இப்போ ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க ஃபேமிலியும் நம்மள மாதிரி ஒரு நீட்டான ஃபேமிலி தான், ஸோ கண்டிப்பாக நான் அவளை மேரேஜ் பண்ணிப்பேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ்க்குலாம் ஹாப்பியாக இருக்குது. பட் இந்த அங்கிளுக்கு ஹாப்பியாகவே இல்லை. நம்ம ஹீரோயின் வீட்டில் போயிட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ரொம்ப கிராண்டான எக்ஸ்பென்சிவான ஒரு ஃப்ராக் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு எதுக்கு இவன் அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அவள் ஆக்சுவலி இப்போது சாயங்காலம் அவங்க அங்கிள் வீட்டில் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதுக்கு போகணும். அவள் அதை வந்துட்டு ட்ரெஸ்ஸை ரெடி பண்ண சொல்லி ஒரு பர்சன் கிட்ட சொல்லியிருந்திருக்கா. அவங்க கால் பண்ணுறாங்க, நம்ம பேசி வச்சுருந்த ட்ரெஸ்ஸை வேறு யாரோ வாங்கிட்டு போயிட்டாங்களாம். ஸோ இப்போதைக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே ஹீரோயின் கிட்ட வேறு வழி இல்லை. ஸோ அதனால் நம்ம ஹீரோ ப்ரெசென்ட் பண்ண ட்ரெஸ்ஸை தான் அவள் போட்டுக்கிறா. ஸோ போட்டு கார்ஜியஸாக ரெடியாகி இருக்கும் போது ஷாவ் வந்துட்டு இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லாவே சூட் ஆகுது, ஸோ ஜியாங் வந்துட்டு உன்னை நல்லா கேரும் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன், பாரு ஃபர்ஸ்ட் மீட்லேயே அவன் வந்துட்டு உனக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து நம்ம இதை பற்றி பேச வேண்டாம், நான் இப்போதைக்கு எந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே
பார்ட்டிக்குள்ளேயும் போக விருப்பப்படல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பார்ட்டிக்காக கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த சூசியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளுக்கு ஜால்ரா தட்டிட்டு இருக்காங்க. உன் ட்ரெஸ் தான் இங்கே சூப்பராக இருக்குது, நீ மட்டும்தான் எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸஸ்லாம் வியர் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஷாவும் வந்து அந்த பாட்டுக்கு இறங்குறாங்க. பார்த்தா அவள் ட்ரெஸ் அவ்வளோ அழகா அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ அப்போ பார்த்தா அந்த சூசியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன இவ பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா, ஸோ இப்போ உங்களை விட இவ பணக்காரி ஆகிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இந்த சூசி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, உன்னெல்லாம் யார் இங்கே வர சொன்னா, யார் கேட்டு நீங்கள் வந்துட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோயினை பிடிச்சி தள்ளுறா. நம்ம ஹீரோயின் கீழே விழ போகும்போது நம்ம ஹீரோ கரெக்டாக வந்து பிடிச்சிடுறான். அவனையுமே அங்கே இன்வைட் பண்ணியிருந்துருக்காங்க. அங்கே பார்த்தா அந்த அங்கிள் வந்துட்டு இங்கே எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க சூசி, நான் தான் உங்களை இன்வைட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி அவர் நல்லவர் அப்படின்றத ஷோகேஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாரு. ஸோ பார்த்தா ஆனால் பின்னாடி இருந்து ஷாவை அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த அங்கிளோட ஒரு ஆள் வந்துடுறான். பட் ஷாவு கரெக்டாக அடித்து போட்டுறான். உடனே அந்த அங்கிள் வந்துட்டு, நான் வேறு ஆள் இந்த மாதிரி பண்ண சொன்னால் அவன் ஒன்றை போய் பண்ணிட்டான்ப்பா, நீ ஒன்றும் இதை மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நல்லவர் மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு கிராண்ட்பாவை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஸோ அங்கே போனோடனே அவருக்கு நம்ம ஷாவையும் நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவுமே வந்து அவருக்கு வணக்கம்லாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போது இந்த சூசியோட அப்பா இருக்கார்ல, அவருக்கு நம்ம ஹீரோவை இந்த சூசியை மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைப்பு. ஏன்னா ஹீரோவோட ஃபேமிலி நல்லா வெல்த்தி ஃபேமிலி இல்லை, ஸோ அதனால் அப்போது அவங்க இதை பற்றி பேசும்போது இந்த உடனே இந்த சூசி வந்துட்டு, எனக்கு ஒன்றும் மேரேஜ் பற்றி பாசை கிடையாது, என்னால் இப்போ மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு பேசுகிறா. அப்போ நம்ம ஹீரோ மூஞ்சில் அடித்த மாதிரி, எனக்குமே எங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஒன்றும் கிடையாது, அதுவும் ஒன்றை மாதிரி ஒரு பர்சனை அப்படின்னு சொன்ன உடனே அந்த சூசிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா தாத்தா சொல்கிறாரு, ஷாவும் ரோஸும் வந்துட்டு ரொம்பவே நல்லா வளர்ந்துட்டாங்க, ஸோ கண்டிப்பாக அவங்க கம்பெனியை நல்லா பார்த்துப்பாங்க, ஸோ அவங்களுமே கம்பெனியில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சூசிக்கும் அவங்க அப்பாவுக்கும் அப்படியே உயிரெல்லாம் ஆடிட்டுருக்கு. அப்போது அந்த அங்கிள் சொல்கிறாரு, இன்னும் அவங்களுக்கு விவரம் பத்தாது அப்படின்ட்டு. அப்போது கிராண்ட்பா வந்துட்டு, என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்க கம்பெனியை பார்த்துக்கிறது வந்துட்டு ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டாலே நல்லா பார்த்துப்பாங்க, ஸோ நம்ம அதை டீல் பண்ணுறதை விட யங்ஸ்டர்ஸ் அதை டீல் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ இதை கேட்டோன்னே அந்த சூசிக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அடுத்த நாள் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் அவளோட வீட்டில் இருக்கும் போது பார்த்தா யாரோ டோரை நாக் பண்ணுறாங்க. ஹீரோயின் போய் ஓப்பன் பண்ணால் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான் வந்திருக்கான். அவனை பார்த்த உடனே, உன்னை யார் இங்கெல்லாம் வர சொன்னால் முதல்ல இங்கேருந்து போன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், என்னை ஷாவ் தான் இங்கே அனுப்பினான், அவன் பிஸ்னஸ் ட்ரிப்க்கு போயிருக்கானா, ஸோ நீ ரொம்ப தனியாக இருப்பானே, உன்னை என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னா, உன் திங்ஸ்லாம் போய் பேக் பண்ணுறியான்னு கேட்கும்போது ஹீரோயின்மே சரின்னு சொல்லிட்டு அவள் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்மே அங்கேருந்து கிளம்பிடுறா. நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் நல்லா ஆக்ட் பண்ணுவா, ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு ஷார்ட் ட்ராமாஸ் அந்த மாதிரி தான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு போகிறா. ஸோ அங்கே ஒரு பெரிய அங்கே பார்த்தா ஒரு லேடி இருக்காங்க, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஆக்ட்ரஸ் எல்லாம் சூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க கிட்ட போய் அவளோட ரெஸ்யூமே கொடுத்துட்டு அவள் இன்டர்வியூ மாதிரி அட்டென்ட் பண்ணுறதுக்கு தான் போயிருக்கா. ஸோ அங்கே வந்து சூசி இருக்கா. ஆக்சுவலி அந்த பாஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த சூசி வந்துட்டு சினி ஃபீல்டில் இருக்கா, அவள் மூவிஸில் சைட் கேரக்டராக நடிப்பா போல். ஆனால் இப்போது நம்ம ஹீரோயின் வந்து இங்கே வந்தா இவ எதுவும் பெருசாகிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு நினைப்பு. அவள் ஆல்ரெடி அந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் இருக்கா, அதுவும் இந்த பாஸ்க்கு கீழே தான். ஸோ இவன் நம்ம ஹீரோயின் கிட்ட நீலாம் கண்டிப்பாக சூஸ் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பட் அதெல்லாம் கண்டுக்காமல் உள்ளே போய் அவள் இன்டர்வியூலாம் கொடுக்குறா. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் இப்போ வரைக்கும் ஷார்ட் ட்ராமாஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம் மட்டும் தான் நடிச்சிருக்கேன், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மூவிக்கு வந்துட்டு இன்டர்வியூ கொடுக்குறது, எனக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நான் நல்லா நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசுகிறா. ஸோ அவளோட சர்டிஃபிகேட்ஸ் ரிசீவ் பண்ணது எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த பாஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ அவங்க நம்ம ஹீரோயினை சூஸ் பண்ணிடுறாங்க. இதை தெரிஞ்சோடனே அந்த சூசிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. உங்கள் பாஸ் வெளில போகும்போது அந்த சூசி போயிட்டு, நீங்கள் எதுக்கு அவளை போய் சூஸ் பண்ணீங்க, அவளெல்லாம் சூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க டென்ஷன் ஆகிட்டு, இங்கே நீ பாஸா நான் பாஸா, நீ சொல்லிட்டு தான் நான் கேட்பேனா அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திடுறாங்க. நைட் ஆகிடுது. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஹீரோ அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ வந்தது தெரியாமல் அவளே வீட்டுக்கு போயிட்டா. நம்ம ஹீரோ வந்துட்டு கால் பண்ணி கேட்குறா, நீ எங்கே இருக்க, நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்போது ஹீரோயின், ஆல்ரெடி வீட்டுக்கு வந்துட்டேனே,
நீ வந்தது எனக்கு தெரியாதுன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நான் தான் வருவேன்னு உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, நீ முன்னாடியே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா நான் வெயிட் டச்சும் பண்ணியிருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிடுறான். அதுக்குள்ளே அவன் ஷாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டான் போல். ஸோ ஷாவ் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு உன்னை எங்கேயுமே தனியாக விடக்கூடாதுனால நான் இப்போது ஜியாங்கோட வீட்டில் உன்னை தங்க விட்டுருக்கேன், நீ வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, இதுக்கப்புறம் அவன் தான் உன்னை ஆஃபீஸ்லேருந்து பிக் பண்ணிப்பான், நான் சொல்கிற பேச்சு மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுமே அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோ கொண்டு போய் ஹீரோயினை கம்பெனியில் விடுறான். ஆக்சுவலி ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளுக்கு ஐடியா இருக்குது. அங்கே டேரக்டர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட போய் அவள் ஒரு சீனை நடித்து காட்டணும். நம்ம ஹீரோ அவளை விட்டுட்டு அவன் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ட்டு வெளியில் போகிறான். நம்ம ஹீரோயினை அவங்க ஆக்ட் பண்ணி காட்டுறான். அந்த டேரக்டருக்கு நம்ம ஹீரோயினோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவர் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நீ சூப்பராக ஆக்ட் பண்ணுறமா, இந்த மூவியில் கண்டிப்பாக ஒன்று மெயின் லீட் ஆக்க முடியாது, பட் கண்டிப்பாக நான் வந்துட்டு உனக்கு ஒரு நல்ல ரோல் தருவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போறாரு. இங்க பார்த்தா நம்ம சூசியுமே அங்கதான் இருந்திருக்கா. அவளுக்கு தான் அது சுத்தமா பிடிக்காது. ஸோ அவளும் அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்து நம்ம ஹீரோயினா இவ டேரக்டரை கண்டிப்பா ஃப்ளர்ட் பண்ணியிருப்பா, இவ அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பா, அதனால தான் அவர் இந்த மாதிரிலாம் பேசிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கா. அங்க நம்ம ஹீரோ வந்துட்டு இவளுக்கு திறமை இருக்கு, ஸோ அவ நீ பண்ற வேலையெல்லாம் பண்ணி தான் இங்க முன்னேறணும்னு சொல்லிட்டு எந்த இதுவும் கிடையாதுன்னு சொல்லி அசிங்கப்படுத்தின உடனே இவ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஆனால் இப்போ அந்த சூசியோட மனசுக்குள்ள நம்ம ஹீரோ ரொம்ப பணக்காரன், எப்படியாச்சும் அவனை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஐடியாவுமே இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து போகலான்னு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ அவகிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து என்னோட அண்ணா வந்துட்டு உன்னை பார்த்துக்கு தான் சொல்லிட்டு போனா, என்கிட்ட ஃப்ளோட் பண்ணன்னு சொல்லலை, நமக்குள்ளே எல்லாமே ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுமே பக்கத்தில் உட்காந்துக்கிறான். அங்கே ஹீரோவோட மொபைல் இருக்குது. நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு எடுத்து பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணிடுறா. நம்ம ஹீரோ இன்ன வரைக்கும் என்னோட பாஸ்வேர்டை மறக்கலையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஃபோன் அங்கிட்டு வச்சுட்டு இது உன்னோட தப்பு, உன்னை யார் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண வேண்டாம்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோவோட அங்கிள் ஹீரோவோட கேபின்குள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோ எப்போவுமே ஹீரோயின் கூட எடுத்த ஃபோட்டோவை அங்கே ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கான். அதை எடுத்து அவர் பார்த்துட்டு இந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு ஆக்சுவலி இந்த பொண்ணு அவருக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு, அவர் வந்து இந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், எப்போவுமே இந்த பொண்ணை பற்றி அவர் தனியாக இருக்கும் போது பேசிப்பார், இந்த ஃபோட்டோவே பார்த்துட்டு இருப்பார், அதை வச்சு தான் நான் சொல்கிறேன்னு சொன்ன உடனே அந்த அங்கிள்மே ஓ இப்படி வர ஒரு கதை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அந்த பாஸ் இருக்காங்களா, அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு ஹெட், அவங்க வந்து பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க நீ ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுற, உனக்கு எந்த குறையும் கிடையாது, ஸ்டார்டிங்கில் யாருமே மெயின் லீட் கொடுக்க மாட்டாங்க, நீ இந்த ஃபிலிமில் கண்டிப்பாக உன்னை ப்ரூவ் பண்ணிக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த சூசி வந்தாரா, அவள் வந்து ஏதோ பேச ட்ரை பண்ணுறா, பட் அவங்க வந்து அவகிட்ட அவ்வளவா பேச மாட்டேங்கிறாங்க. அவள் டக்குன்னு அங்கேருந்து எந்திரிச்சு கோவப்பட்டு போகிறா. திரும்ப அவள் ரிட்டன் வந்துட்டு இங்கே பாருங்கள் என்னை பற்றின ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு காட்டுறா. பார்த்தா இந்த சூசி வந்துட்டு எப்போவுமே எல்லாத்தையும் மட்டும் தட்டிகிட்டே இருப்பா, ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் எல்லாத்தையும் குறை சொல்லிட்டே இருப்பா அப்படின்னு ஒரு நியூஸ் தான் அங்கே போயிட்டுருக்கு. ஸோ அப்போ பார்த்தா நம்ம பாஸ் இருக்காங்களா, அவங்க சொல்கிறாங்க நீ எப்போவுமே இப்படி தானே பண்ணுவேன், அதை பற்றி தான் உங்க கரெக்டாக போட்டிருக்காங்க, இப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, தானாகவே கொஞ்ச நேரத்தில் இந்த நியூஸ் வைரல் ஆகுறது ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவளுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகிடுது. அப்புறம் காட்டுறாங்க நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வந்து அவள் ஒர்க்லாம் முடிச்சுட்டா வீட்டுக்கு போனால் நம்ம ஹீரோ இப்போவுமே வீட்டில் தான் இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு நீ என்ன இப்போ வரைக்கும் பண்ணுற, நீ ஒர்க்குக்கு போகலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இன்னைக்கு மதியத்துக்கு நான் தான் உனக்கு சமைக்க போகிறேன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் அதெல்லாம் வேண்டாம் நானே சமைச்சிப்பேன் அப்படின்னு கிச்சனுக்கு போகிறா. பார்த்தா அவள் ஏதோ ஒன்று பண்ண கையில் அவளுக்கு வந்துட்டு அடிபட்டுருது. ஸோ நம்ம ஹீரோயின் கத்துனோன்னு ஹீரோ வேகமாக எந்திரிச்சு போகிறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னால் இதெல்லாம் தனியாக பண்ண முடியாது, எப்போவுமே நான் தானே உனக்கு குக்கிங்கில் சப்போர்ட் பண்ணுவேன், நீ தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணி உன்னை ஹர்ட் பண்ணிக்காத அப்படின்னு பேசுகிறேன். அப்போது நம்ம ஹீரோயின் உனக்கு ஏன்னா என் மேலே அவரை அக்கறை இருக்கமா நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொன்ன உடனே பட்டுன்னு நம்ம ஹீரோ கணத்தில் ஒரு கிஸ் கொடுத்துறான். ஹீரோயின் நான் மொத்தம் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. நம்ம ஹீரோ அவளுக்கு பிடிச்ச ஃபேவரட் டிஷ் எல்லாம் சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறான். நம்ம ஹீரோயினுக்கு அவன் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவளுமே அதை சாப்பிட்டுக்கிறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க அந்த ஃபிலிமில் வந்துட்டு ஒரு ஆக்டர்ஸ் நடிக்க போகிறா. பட் அந்த ஆக்டர்ஸ்க்குமே அந்த சூசி கூட லிங்க் இருக்கா, அந்த சூசி பேச்சு தான் அந்த
ஆக்டர்ஸ் கேட்பா போல். அவள் வந்துட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அந்த ஃபிலிமில் அவள் தான் நடிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோயின் நல்லா நடிப்பான்னு தெரிஞ்சனால ஹீரோயினை புள்ளி பண்ணுறதுக்காக அவங்க ஆக்சுவலி கூப்பிட்ருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரியாது. அவளுமே அந்த ரெஸ்டாரண்ட்க்கு போன உடனே அவளை அந்த ஆக்டர்ஸ் வந்து புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. எல்லாருமே சேர்ந்து அவளை பிடிச்சி அடிக்கிற மாதிரிலாம் போயிட்டு இருக்காங்க. உனக்கு இந்த இதில் சப்போர்ட்டிங் ரோல் கூட கிடைக்காத அளவு நான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த ஆக்ட்ரஸ் பேசிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து இப்படி தான் அப்போ நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்களா, அவங்கள பற்றி நான் எல்லாத்தையும் உண்மையை சொன்னால் மட்டும்தான் மிச்ச வளர்ந்துட்டு இருக்க ஆக்ட்ரஸ்லாம் இங்கே முன்னேறி வர முடியும் போல் அப்படின்னு அவள் பேசுகிறா. அங்கே பார்த்தா கரெக்டாக நம்ம ஹீரோ வந்தாரான். அவன் யாருமே தேவையில்லாமல் ரோஸ் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைரக்டரை மீட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிடுறான். கண்டிப்பாக நீங்கள் ரோஸை தான் இந்த மூவிக்கு மெயின் லீடாக நடிக்க வைக்கணும், அவள் ரொம்ப நல்லாவே நடிப்பா. ஸோ அவளுக்கு ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும் சான்ஸ், அப்போ தான் அவளை ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவள் வந்துட்டு சொல்கிறான், கண்டிப்பாக உங்கள் மூவிக்கு நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் இவ்வளோ தான் மெயின் லீடாக நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த டேரக்டருக்கு இப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. அதனால அவர் ஓகே நான் கண்டிப்பாக இந்த பொண்ணை நடிக்க வைக்கிறேன், இவ்வளோ நல்லா தான் ஆக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து பக்கத்தில் வந்துட்டு உங்ககிட்ட இவ்வளோ பணம் இருக்கா என்னை நடிக்க வைக்கிற அளவு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்கிட்ட ஏதோ இருக்குது அதை நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பேசுகிறேன். ஸோ இவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த சூசி அதுக்கப்புறம் இந்த ஆக்ட்ரஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு சார்மிங் பாய் போல் அவன் பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுற்றுறாங்க. பட் நம்ம ஹீரோ இவன் மேலே இன்ட்ரெஸ்ட்டை காட்டின உடனே இவங்களுக்குலாம் ரொம்ப ஜெலஸ் ஆகிடுது. இந்த பக்கம் பார்த்தா அந்த ஆக்ட்ரஸ் போயிட்டு அந்த படத்தோட ப்ரொடியூசர் கிட்ட நான் உன் கூட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொன்னேன், ஆனால் நீ வந்துட்டு கேட்கவே இல்லை, நீ வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லைன்னு சொல்லும்போது அந்த ப்ரொடியூசர் சொல்கிறான், நான் பார்த்துக்கிறேன் செல்லம், வா நம்ம வந்துட்டு இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நீ தான் கண்டிப்பாக அந்த மூவியில் வந்துட்டு மெயின் லீடாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். ஸோ அவங்க இந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஹீரோயின் பார்த்துறா. அங்கே நம்ம ஹீரோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே டேரக்டர் வந்துட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாரு, இந்த மூவிக்கு இவங்க தான் மெயின் லீடாக இருக்க போகிறாங்க அப்படின்னு. அந்த ப்ரொடியூசர் வந்துட்டு இந்த ஆக்டர்ஸை தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன், இவங்க ஆக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது டைரக்டர் வந்துட்டு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு வந்துட்டு ஜியாங் தான் நிறைய தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொல்கிறவங்க தான் என்னால் நடிக்க வைக்க முடியும் அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஸோ இந்த மூவியில் நம்ம ஹீரோயின் தான் ஆக்ட் பண்ண போகிறா அப்படின்னு அங்கே ஃபிக்ஸ் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் வந்து அங்கே பார்க்கிங் ஏரியாவில் போயிட்டு இருக்கும்போது நீ இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்கியா, அதனால தான் உன்னோட மணியை கொடுத்து என்னை வந்துட்டு இப்போ நடிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம், பட் முக்கியமான காரணம் நீ இதுக்கு டிசர்விங், அதனால தான் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்குமே அதை கேட்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் ஷூட்டில் இருக்கும் போதுல நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக வந்துடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி நீ கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டே இருந்தனா கண்டிப்பாக நம்ம மேலே டவுட் வரும், இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. அவங்க பேசுகிறத நம்ம ஹீரோயினும் கேட்டுறா. பார்த்தா ஹீரோயினோட அம்மா அப்பாவை கொண்டது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட அங்கிளே தான், அதாவது சூசியோட அப்பா. அவர் தான் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வேணும் அப்படின்னு ஆக்சிடென்ட் பண்ணி அவங்க பேரண்ட்ஸை கொலை பண்ணியிருந்திருக்காரு. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கண்டிப்பாக அவரை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. இந்த பக்கம் காட்டுறாங்க, அந்த சூசி வந்துட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் புள்ளி பண்ணுறான்ற நியூஸ் வந்துட்டு ரொம்ப வைரல் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சோடனே அவர் அவளை போட்டு அடிச்சுட்டு உன்னால் இன்னும் ரெப்புடேஷனே கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம சூசி சொல்கிறா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், நீங்கள் வந்துட்டு என்ன திட்டாதீங்க அப்படின்னும் போது அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்துட்டு ஜியாங்கோட ரிலேஷன் தான் வேணும், அவன் கூட நமக்கு கான்ட்ராக்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஓஹோன்னு வாழலாம். ஸோ அவனை கண்டிப்பாக நீ மேரேஜ் பண்ணிக்கணும், அவனை நீ மேரேஜ் பண்ணிக்காம அந்த ரோஸ் மட்டும் மேரேஜ் பண்ணிக்கிட்டானா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வரும்போது அங்கே அந்த ஆக்டர்ஸுமே இருக்கு, அவளுமே அதில் ஆக்ட் பண்ணுறா. ஸோ அவள் சொல்கிறா, உனக்குலாம் தகுதியே கிடையாது, பட் நீலாம் காசை வச்சு இங்கே நடிக்க வந்துட்ட அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினுக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அவள் பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு நீ இதில் மெயின் லீடர் நடிக்கிறேன்னு சொல்லவே இல்லை, வா நான் உனக்கு ட்ரீட் தரேன், எப்படியோ உன் ட்ரீமை நீ அச்சீவ் பண்ணிட்டல அப்படின்னு ஒரு கிளப்க்கு கூட்டிகிட்டு போயிடுறா. பார்த்தா அங்கே நல்லா ட்ரிங்க்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு மேல் மாடல்லாம் ஆர்டர் பண்ணிடுறா.
ஸோ அங்கே நிறைய மேல் மாடல்லாம் வந்து நிற்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணி வச்சிட்டு இருக்கா அப்படின்னு அவள் கேட்டுட்டு இருக்கா. பார்த்தா அந்த ஆக்ட்ரஸ் பின்னாடியே வந்திருக்கா. அதை ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோக்கு அனுப்பின உடனே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்ட உடனே அவளுமே என்னோட ஃப்ரெண்டை கூட சேர்ந்து நான் கிளப்க்கு வந்திருக்கேன், நான் சும்மா இங்கே பார்ட்டி பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுமே சரின்னு சொல்லிடுறான். அவன் அங்கே தான் கிளம்பிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டை யார்கிட்ட நீ பேசிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அவன் என்னோட ஃப்ரெண்டு, பட் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பாரு இப்போ வரப்போகிறான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு வா நம்ம முதல் கிளம்பலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போது அவளோட ஃப்ரெண்டு போயிட்டு நீ யார், நீ எப்படி அவளோட இஷ்டம் இல்லாமல் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அவன் யார் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதை கேட்டோன்னே அவளுக்கு ஹாப்பி ஆகிட்டு ஹீரோயின் கிட்ட இவன் கரெக்டாக இருப்பான், உனக்கு உங்கள் பேருமே ரொம்ப நல்லா இருக்கு, ஸோ இவளை நீங்களே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. நம்ம ஹீரோ பார்த்து அவன் ஃப்ரெண்டே சொல்லிட்டா நம்ம ஜோடி நல்லா இருக்குன்னு, ஸோ அப்போ நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும் தானே அப்படின்னு கேட்கும்போது அவள் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நைட் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு பேசிகிட்டே நல்லா ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான் நான் வேணும்னு எல்லாம் உன்னை பிரேக்கப் பண்ணலை, அதுக்கான ரீசன் இருந்துச்சு அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு உங்கள் அப்பா தானே என்னை மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னார், அதனால தான் நானுமே அப்ராட்க்கு போயிட்டேன்னும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான் அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காதன்னு பேசிட்டு அவங்க வந்துட்டு அப்படியே ரூமுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அங்கே யாரோ வந்து டோரை நாக் பண்ணுற மாதிரி இருக்கு. பார்த்தா அங்கே ஷாவ் தான் வந்துடுறான். ஸோ ஹீரோயின் ஒரே ரூமில் இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக அவன் டென்ஷன் ஆவான் அப்படின்ட்டு ஹீரோ அந்த ரூம்குள்ளே ஒளிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் மட்டும்தான் இங்கே தனியாக இருக்கேன், நான் இன்னும் ஜியாங் வரவே இல்லை, ஸோ நீ என்ன உன் பிஸ்னஸ் ட்ரிப்பில் முடிச்சுட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது அவன் எல்லாமே நான் முடிச்சிட்டேன், உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு தான் வந்தேன், கால் பண்ணேன் உன்னை ரீச் பண்ண முடியல, ஸோ நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அண்ணாவுமே அங்கேருந்து போயிடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அண்ணா இங்கேருந்து போயிட்டான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான் எனக்கு இந்த மாதிரி மறைஞ்சவன் கூட ரிலேஷன் இருக்கணும்லாம் ஆசை கிடையாது, நம்ம வேர்ல்டுக்கே தெரிகிற மாதிரி ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவன் லவ் பண்ணுறான்றதை ப்ரப்போஸ் பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோயின் பட் உங்கள் அப்பாவுக்கு தான் இந்த விஷயம் பிடிக்காது அப்படின்னும் போது எங்கள் அப்பாவால் எதுவும் சொல்ல முடியாது, என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு சம்மந்தம் தான், என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, என் அப்பா வந்துட்டு இப்போ அப்ராடில் இருக்கார், அதுவும் இல்லாமல் என் பிஸ்னஸை நானாக தான் ரன் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ அவர் என்ன கொஸ்டின் பண்ண மாட்டாருன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின்மே அந்த லவ்வை திரும்பவுமே ஏற்றுக்கிறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும் போது திரும்பவுமே அந்த ஆக்ட்ரஸ் வந்துட்டு நம்ம ஹீரோயினை தொல்லை பண்ணிட்டு ஹீரோயினை புள்ளி பண்ணிட்டு இருக்கா. பட் இந்த டைம் நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாமல் அவள் கூட வாய்க்கு வாய் சண்டை போட்டுட்ருக்கா. நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி சண்டை போடாத அப்படின்னு சொல்லி இழுக்கும்போது தெரியாமல் ஹீரோயின் அவனை ஹக் பண்ணிடுறா, ஹக் பண்ணுற மாதிரி ஆகிடுறா. ஸோ அங்கே பார்த்தா ஷாவ் வந்துட்டு இங்கே என்ன நடந்துட்டுருக்கு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு இந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கல. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆக்சுவலி ஜியாங் என்னோட ஃப்ரெண்டு மாதிரி தானா, ஸோ இவனுக்கு சப்போர்ட் பண்ணானா, ஸோ அதனால தான் நான் ஹக் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவன் மழுப்பிட்டு இருக்கா. ஷாவ் வந்துட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினை வந்துட்டு அந்த சூசியோட அப்பா மீட் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்காரு. கூடவே நம்ம ஹீரோவுமே தான் போகிறான். ஸோ ஹீரோ அங்கே இருக்கிறத பார்த்தோன்னே அவருக்கு இன்னுமே டென்ஷன் ஆகுது. ஸோ அவர் சொல்கிறாரு சூசியை வந்துட்டு உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்ற மாதிரி நாங்கள் பேசுகிறோம் அப்படின்ட்டு. ஹீரோ சொல்கிறேன் இதில் என்னோட ஒப்பீனியன் நீங்கள் கேட்கவே இல்லை, நான் வந்துட்டு கண்டிப்பாக இந்த சூசி மாதிரி ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போகிறதே கிடையாது, ஸோ தேவையில்லாமல் நீங்கள் அங்கே ஃபேமிலியெல்லாம் வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்போது தாத்தா வந்துட்டு அந்த பையனோட விருப்பத்தை கேட்காம நீங்கள் எப்படி இந்த மாதிரி முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள தான் திட்டிகிட்டு இருக்காரு. இந்த சூசிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. வழியில் நம்ம ஹீரோயின் சேர்ந்து வந்ததை ஷாவ் பார்த்தோடனே அவன் வந்துட்டு நான் வந்து என்னோட தங்கச்சியை நாளைக்கு ஒரு பெரிய பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன், அங்கே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வருவாங்க, அவங்க எல்லாருமே ரொம்ப ரிச், அங்கே யார் இவளுக்கு செட் ஆகுறாங்களோ அவங்கள கண்டிப்பாக இவங்கள மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு பேசின உடனே நம்ம ஹீரோயினால் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்ல முடியல. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஒரு கிளப்புக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கா. அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவள் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கா அப்படின்றனால நம்ம ஹீரோயின் அவங்க யார்கிட்டையுமே பேசிக்கல. அவளுக்கு பில்லியர்ட்ஸ் விளாடணுன்னு இருக்குது. அங்கே ஒருத்தன் வந்து ஹீரோயின் கிட்ட ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் ஹீரோயின் அதை கண்டுக்கவே இல்லை. நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அந்த பையனை அடித்து பற்றி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் தான் பேசிகிட்டு இருக்கான். அப்போது நம்ம
ஹீரோயின் வந்துட்டு எனக்கு இதை விளையாட சொல்லி தரியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவுமே சொல்லி தந்துட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அங்கே நம்ம ஷாவ் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே, அதுவும் பப்ளிக் பிளேஸில் அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயின் ஒன்றும் இல்லைண்ணா எனக்கு அவன் விளையாட தான் சொல்லி தந்தான்னு சொன்ன உடனே அவன் இங்கே வா அப்படின்னு ஹீரோவை கூட்டிகிட்டு போயிடுறான் பேசுறதுக்காக. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வாஷ்ரூம் போகும்போது ஹீரோவோட அங்கிளை பார்த்தாரா. ஸோ அவர் வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் தானே ரோஸ், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது 5 வருஷத்துக்கு முன்னாடியே உன்னை தான் லவ் பண்ணிட்டு இருந்தான். அப்போ தான் அவனோட அப்பா கூட உன்னை லவ் பண்ணக்கூடாதுன்னு பிரித்து விட்டாரு. அவன் அப்போவே அவங்க அப்பா பேசி தான் கேட்டு நின்றுட்டான். அவன் உன்னை எவ்வளோ லவ் பண்ணான், இப்போயும் அவன் அதே தான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ எப்படி உன்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணிப்பான் நீ நம்புற, கொஞ்சமாச்சும் உனக்கு புத்தி இருந்தால் நீ யோசி அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி அவருக்கு எப்படியாச்சும் அந்த கம்பெனியை அவர் வந்துட்டு லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ மேரேஜ் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு வாரிசு வரும். ஸோ இந்த கம்பெனி இவரோட ஃபேமிலிக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றனால தான் அவர் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வெளியில் வரா. ஸோ ஹீரோக்கு புரிஞ்சு போயிடுது இங்கே அவளோட அங்கிள் வந்திருக்காரு. ஸோ ஹீரோயின் கிட்ட பேசியிருக்காரு அப்படின்ட்டு. ஹீரோயின் கொஞ்சம் சேடாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அவள் வந்துட்டு நான் முன்னாடி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட அண்ணா கிட்ட நீ எல்லாத்தையும் பார்க்குறல, உன்னோட சிஸ்டருக்கு மேரேஜ் பண்ணி தரதுக்கு நீ என்னையும் கன்சிடர் பண்ணலான்னு சொல்லும்போது அதுக்கு ஷாவ் எந்த ஒரு ரிப்ளையுமே கொடுக்கல. இப்போ ஹீரோ வீட்டுக்கு போனோம் வேகமாக போகிறான். ஸோ அவங்க அங்கிள் கிட்ட தேவையில்லாமல் நீங்கள் போயிட்டு ரோஸ் கிட்ட பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, எனக்கு தெரியும் என் லைஃப்பை பார்த்துக்கிறதுக்கு, எங்கள் ஃபேமிலி விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படின்னு அவன் கத்த ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த அங்கிளுமே பதிலுக்கு கத்திட்டு இருக்கும் போது அங்கே கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்துட்டு நீ தேவையில்லாமல் ஜியாங்கோட லைஃப்பில் இன்டர்ஃபியர் பண்ணாத, லாஸ்ட் டைமும் ஒன்றால் தான் அவங்க அப்பா அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார், அந்த பொண்ணை பற்றி தப்பாக நீ தான் சொல்லி கொடுத்த, ஸோ இதுக்கப்புறமும் நீ பேசினா உன்னை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு திட்டிடுறாங்க. அந்த அங்கிள்மே நம்ம இங்கேருந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. நெக்ஸ்டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயினை வச்சு அதை ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கேமராமேன் பார்த்தா இந்த மாதிரி ஃபுல்லாக கவர்டான ட்ரெஸ்லாம் நீ போடக்கூடாது, போய் ஷார்ட்டான ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிட்டு வா அப்படின்னு பேசுகிறான். அப்போ அந்த பாஸ் லேடி வந்துட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க, ஏன் முன்னாடியே நீ எப்படி இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு கேட்குறாங்க. பட் அவன் அதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம ஹீரோயினை டச் பண்ண போகிறான். அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் வந்துட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணாத, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாஸ் லேடிக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அவர் சொல்கிறாரு இதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை எக்ஸ்ட்ரா கேரோட தான் பார்த்துக்கணும், என்னோட பாதி ஃபிலிம்ஸை நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் அதை ரன் பண்ணுங்கள், நானே அதுக்கான ப்ரொடக்ஷன் செலவுமே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஸோ அவங்க அந்த மூவிஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எதுக்காக நீ இவ்வளோ பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் அப்படியே க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோ இங்கே தான் இருக்கான் அப்படின்றத தெரிஞ்சு அவங்க அங்கிள் மீட் பண்ண வந்திருக்காரு. நம்ம ஹீரோ வந்துட்டு என்னோட நல்ல டைமை நீங்கள் கெடுத்துட்டீங்களா, உங்களுக்கு இதுதானே வேணும் அப்படின்னு கேட்குறேன். அப்போது அங்கிள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒர்க் பிளேஸில் பண்ணானீங்களா, எங்கே உருப்பிட போகிறீங்க அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கா. அவள் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறா. பின்னாடி நம்ம ஹீரோ வந்துட்டு அவர் பேசுறதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காத, அவர் எப்போவுமே இப்படி தான் பேசுவார், நான் வந்துட்டு கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணிப்பேன், இந்த வேர்ல்டுக்கே நான் வந்துட்டு எல்லாருக்கும் தெரிவிப்பேன், நீ தான் என்னோட ஒய்ஃப் என்ன அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஷாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருக்கான். அவங்க கிளைண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டுட்டு அந்த பிளேஸ்க்கு போகிறா. அவனுக்கு பிடிக்கல, பட் இருந்தாலும் அவனால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு சாப்பிடும்போது அவளை நல்லா கேர் பண்ணிக்கிறான். அதை ஷாவுமே நோட் பண்ணுறான். ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஷாவ் சொல்கிறான் கண்டிப்பாக ஜியாங் வந்துட்டு உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம 2 பேரும் சின்ன வயசுலேருந்து சேர்ந்து பழக்கல. ஸோ மேரேஜ் ஆனால் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பட் நான் முழுசாக அவனுக்கு ஓகே சொல்லுவேன்லாம் சொல்ல மாட்டேன், அவன் பர்ஃபெக்டாக இருப்பான்னு நினைக்கிறேன், பட் அதுக்கு மேலே எனக்கு தெரியல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுக்கு ஃபோட்டோ ஷூட் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதை பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் முடிக்கும் போது பாஸ் லேடி வந்துட்டு அவளை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு லக்கி சாமாக நினைக்கிறாங்க, அதனால தான் அவங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிச்சு, நிறைய மூவிஸ்மே பண்ணுறதுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து பிக் பண்ணிட்டு போகிறதுக்காக ஹீரோ வந்திருக்கான். ஸோ ஹீரோ வந்துட்டு சொல்கிறான் ஹீரோயின் கிட்ட உன்னோட அண்ணா வந்துட்டு பிஸ்னஸ் ட்ரிப்க்கு போகிறான், ஸோ நான் தான் உன்னை பார்த்துக்கணும், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே போனதுக்கப்புறம் நம்ம தான் இப்போ லவ் பண்ணுறோம், மேரேஜும் பண்ணிக்க போகிறோம்ல, நம்ம ஒரே ரூம்லேயே ஸ்டே பண்ணலாம்ல அப்படின்னு கேட்கும்போது அவள் நான் அதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு போயிடுறா. பார்த்தா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இடி இடிச்சோடனே நம்ம ஹீரோயின் பயந்து கத்தும் போது அதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பெட்டில்
படுத்துக்கிட்டு நான் உன் கூட இருக்கேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் பிடிச்சி அவனை கீழே தள்ளிட்டு ஒன்றும் தேவை கிடையாது, நீங்கள் கீழேயே படுக்கலாம் அப்படின்னு சொல்கிற. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா, எல்லாருக்குமே அவங்கவுங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க, பட் எனக்கு மட்டும் இல்லை அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க, உனக்கு இதுக்கப்புறம் எல்லாமாவும் நான் இருக்க போகிறேன், உனக்கு ஷாவ் இருக்கான், அதுக்கப்புறம் ஏன் நீ கவலைப்படுற அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து ஒர்க்குக்கு கிளம்பிட்டு இருக்கா. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோக்கு கால் வருது, ஷாவ் வந்து பிஸ்னஸ் ட்ரிப் போன இடத்துல காணும், அவன் வந்துட்டு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிட்டு ஆனான்னு தெரில, பிகாஸ் அவரோட கார் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகி எங்களுக்கு ரோட்டில் கிடச்சிச்சின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணன்னு தெரியல, ஹீரோயினுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறா, ஷாவை எப்படியாச்சும் காப்பாற்றி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் டேரக்டாக கிளம்பி சூசை கிட்ட போயிட்டு, நீயும் உன்னோட அப்பா வந்தானே என்னோட அண்ணா வேணுமோ பண்ணிட்டீங்க, ஒழுங்காக சொல்லுங்க அப்படின்னு சண்டை போகிறா. பட் அவங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான், பிகாஸ் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் நம்ம ஒரு மேலே பழி போடக்கூடாது அப்படின்னு. நம்ம ஹீரோகவும் கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்துட்டு, நீ வந்து ரோஸை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா உடனடியா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஷாவ் கால் பண்ணுறா, நான் சேஃபாக இருக்கேன், ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு என்னென்ன நம்ம வேலை முடிக்கணுமோ அதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். பட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கிளியராகவே சொல்லலை. ஸோ அது நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஸோ நம்ம ஹீரோவுமே அவளை வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான் கிராண்ட் பேரண்ட்ஸை மீட் பண்ண வைக்கிறதுக்கு. அவங்களுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தா அந்த டைமில் நம்ம ஹீரோயினோட அங்கிளும் சூசியும் வந்துடுறாங்க. அவர் பார்த்தா ஒரு லெட்டர் மாதிரி கொண்டு வந்திருக்காரு. அவர் தாத்தா கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் சின்ன வயசுலேயே பேசி முடிச்சிட்டீங்க, லூ ஃபேமிலியோட டாட்டரை தான் உங்களோட பையனுக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்ட்டு. பட் இப்போ வந்து பார்த்தா அவர் என்னன்னா சூசியை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாருன்னு கேட்கும்போது அப்போது தாத்தா சொல்கிறாரு, நான் சொன்னது லூ ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டாட்டர்னு பார்த்தா அது வந்துட்டு கண்டிப்பாக ரோஸ் தான். அதுவும் இல்லாமல் இப்போ அவங்க 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள தானே மேரேஜ் பண்ணி வைக்க முடியும், நாங்கள் எதுக்கு சூசியை போய் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறோம், அவனுக்கு விருப்பமே இல்லாமல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த அங்கிளுக்கு இப்போ என்ன பண்ணனே தெரியல. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ கிளாப் பண்ண உடனே அந்த ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வராங்க. அந்த பர்சன் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் நான் உயிரோடு இருப்பேனா என்னன்னாலும் எனக்கு தெரியாது, பட் நான் உண்மையை சொல்லிடுறேன், இவர் வந்துட்டு தான் எங்கள் ரோஸ் மேடமோட அப்பா அம்மாவை கொலை பண்ணது, அதுவும் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக ஆக்சிடெண்ட் பண்ணி கொலை பண்ணாரு அப்படின்னு ஃபுட்டேஜ் எல்லாமே கிடச்சிருது. ஸோ அங்கே பார்த்தா போலீஸுமே ரெடியாக வச்சுருக்காங்க போல், அவங்களுமே அங்கேருந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. பார்த்தா அங்கே ஷாவ் வந்துடுறான். அவன் தான் பின்னாடி இருந்து யாருக்குமே தெரியாமல் இந்த மாதிரி எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணியிருந்திருக்கான். அவன் சொல்கிறான், எங்கள் பேரண்ட்ஸை கொலை பண்ணலை, எங்களை தவிக்க விட்டலை, ஸோ அதுக்கு நீ கண்டிப்பாக ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அங்கிள் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த சூசி வந்துட்டு ப்ளீஸ் எங்கள் அப்பா விட்டுற சொல்ல அப்படின்னு மன்னிப்பு கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, உங்கள் அப்பாவோடு நாங்கள் அப்போது நம்ம ஹீரோயின் வந்து, உன்னோட அப்பா மாதிரி நாங்கள் ஒன்றும் அப்பாவை கொலை பண்ண போகிறது கிடையாதுன்னு சொன்ன உடனே அந்த சூசிக்கு ஒன்றுமே பேச முடியல. அவளுமே ஒரு மாதிரி ஆகிட்டு அங்கேருந்து போகிறா. இங்கே பார்த்தா நம்ம ஷாவ் வந்துட்டு அந்த பாட்டிக்கிட்ட, நான் கண்டிப்பாக என்னோட தங்கச்சியை உங்களோட பையனுக்கு மேரேஜ் பண்ணி தரப்போகிறது கிடையாது, பிகாஸ் அவன் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொண்ணை வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான், அவங்க அப்பப்போ சேர்ந்து இருந்திருக்காங்க, ஸோ நான் எப்படி என்னோட தங்கச்சியை நம்பி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறான். ஆனால் நம்ம இவனுக்கு தானே தெரியும் அந்த பொண்ணை இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் லவ் பண்ண விஷயம்லாம் அவங்க அண்ணாவுக்கு தெரியாதுல்ல. ஸோ ஒரு மாதிரி திருட்டு முழிச்சிட்டு இருக்கா. அப்போ கிராண்ட்மா சொல்கிறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா, 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பொண்ணும் நம்ம ரோஸ் தான், அதனால பிரச்சனை கிடையாது, அவங்க இப்போ வரைக்கும் லவ் பண்ணுறாங்க, இது ட்ரூ லவ் தான், அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பேசும்போது நம்ம ஷாவ் ஒரு லுக்கு விடுறான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஸோ ஷாவ் வந்துட்டு, நான் கொஞ்ச நேரம் ஜியாங் கிட்ட மட்டும் பேசணும் அப்படின்னு வெளில கூட்டிகிட்டு போயிட்டு அவன் கணத்தில் அரைஞ்சிட்டு கிட்ட ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிச்சிருக்க, நீ என் தங்கச்சி கூடயே இருந்திருக்க, உனக்கு என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்ப, அதுவும் இல்லாமல் ஊடையில் நீ அவளை பிரேக்கப் பண்ணிட்டு அவளை பிரேக் டவுன் பண்ணியிருக்க, ஸோ இப்போ நீ மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்கிற, உன்னை எப்படி நான் நம்புறது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், அது ஏதோ தப்பு நடந்துருச்சு, எங்கள் அப்பா பேச்சு அப்போ கேட்கலன்னா நான் இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகியிருக்க முடியாது, இப்போ என்னால் வீட்டில் எதிர்த்து பேச முடியும், என்கிட்ட ஃபினான்ஷியல் பேலன்ஸ் இருக்குது, நான் அப்போ அப்படி இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக
நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். என் கூட சேர்ந்து ரோஸ்மே கஷ்டப்பட்டிருப்பா, அதனால தான் அந்த மாதிரி பண்ணேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் வந்தார். அவ சொல்கிறா, அண்ணா ப்ளீஸ் நீ ஜியாங் அடிக்காத, அவன் ரொம்ப நல்லவன், நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறோன்னு சொன்ன உடனே நம்ம ஷாவுமே இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, மேரேஜ் பண்ணி வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்படியே இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.